வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம், அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு தரமான ஸ்கிரிப்ட். நம்ம வந்து வாழ்க்கையில சில படத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட்ல வச்சிருப்போம். அந்த லிஸ்ட்ல இந்த படம் கண்டிப்பா சேரும் நான் நம்புறேன். அந்த லெவலுக்கு ஒரு மிரள வச்ச ஒரு படம் தான் என்னைய. அப்படி ஒரு திகைப்பு இந்த படத்தை பார்த்துட்டு, என்னடா இவன் ரொம்ப பேசுறான்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த படத்தை நீங்க பாருங்க, அப்படியே நமக்கு வந்து திக்கு திக்குன்னே இருக்கும். இந்த அளவுக்கு நம்மளை மிரட்டி விட்ட ஒரு படங்க இந்த படம். இப்ப இந்த படத்தோட கதையை பார்ப்போம். ஹீரோவும் ஹீரோயினும் என்ன அப்படின்னா அகதிகளா இருக்காங்க. ஊருக்குள்ள ஒரு மிகப்பெரிய வந்து வார் நடக்குது. இந்த வார்ல மனிதர்கள் எல்லாத்தையுமே அடிமைப்படுத்துறாங்க. அங்க உள்ளவங்களை எல்லாத்தையுமே சில பேர் சுட்டு கூட தள்ளுறாங்க. அப்படி ஒரு கொடூரமான ஒரு சிச்சுவேஷன். இப்படி ஒரு தருணத்துல ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போகணும், அது எப்படி போறது, அப்ப இந்த ராணுவத்திட்ட இருந்து நம்ம எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லி இவங்க அதாவது பிளாக்ல வந்து காசை கொடுத்து இல்ல கையில இருக்கிற நகை பொருட்கள் எல்லாம் கொடுத்து ஒரு கண்டெய்னர்ல வந்து வேன் லாரியில ஏறுறாங்க. இப்படி ஒரு கூட்டம் அங்கங்க தெரியாம வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுல வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் வச்சிருந்த பணம் நகை எல்லாத்தையுமே கலட்டி கொடுத்து அந்த கண்டெய்னர்ல ஏறி போறாங்க. போற வழியில என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல நிக்குது. நின்ன உடனே அங்க உள்ள ஒரு 50 பேர் தப்ப தப்ப தப்பன்னு உள்ள ஏறுறான். ஏறின உடனே என்ன ஆயிருது, நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த கண்டெய்னரோட விளிவுல நிக்க வச்சிடுறாங்க. இத பார்த்த ஒரு 4 பேர் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, நீ வந்து கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால கடைசியில உள்ள 4 பேர் மட்டும் இறங்கிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அங்க இருந்து பிரிச்சிடுறாங்க. சோ ஹீரோ வேற ஒரு கண்டெய்னர்ல போறாரு, ஹீரோயின் வேற ஒரு கண்டெய்னர்ல போறாங்க. ஆனா இதுல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, ஹீரோயின் நிறைமாத ஒரு கர்ப்பிணி. அதுதான் இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு ஹைலைட். இப்படி ஒரு தருணத்துல இவங்களோட வாழ்க்கை இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா, இவங்க நினைச்ச இடத்துக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2023 ரிலீஸ் ஆன நோவேர் அப்படிங்கிற ஒரு படம். செம்மையான ஒரு படங்க. ஸோ இந்த படத்துல நடிச்ச ஹீரோயினை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஆனா காஸ்டிலோ செம்மையான ஒரு நடிப்புங்க. அதாவது நம்மளை மிரள வச்ச ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு நடிப்பு. இவங்களை வந்து என்ன அப்படின்னா, நான் அந்த இடத்துல சொன்ன ஸ்பாயில் ஆயிரும். ஒரு சீன்ல நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்படி ஒரு இடம் அந்த இடம். அந்த இடத்துல இவங்களை எந்த அளவுக்கு தன்னை காப்பாத்திக்கிறாங்க, சர்வைவல் ஆகுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு டே பை டேயா காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்மளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே படம் பார்க்குற நம்மளை வந்து கண்ணை அகல வைக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மிரட்டி விட்ட ஒரு சம்பவம் தான் அந்த சீன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இதுல அடுத்த ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளோட டைரக்டர் ராபர்ட் பிண்டோ. அவர் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர். செம்மையான ஒரு ஸ்கிரிப்ட், அத தரமான ஒரு பிரசன்டேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. நான் எப்பயுமே நம்ம வந்து சொல்றதுதான் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட் அது எந்த ஸ்கிரிப்டா இருந்தாலும் அதை பிரசன்டேஷன்ல கொண்டு வர்றதுதான் ஒரு படத்தை வந்து ஜெயிக்க வைக்கும். அது இந்த படம் வந்து நிரூபிச்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பிரசன்டேஷன் இந்த படத்துல. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி அப்படின்னா வேற லெவல்ல ஒரு சம்பவம் நம்மளை மிரள வைக்கும். ஏன்னா இப்படின்னா வந்து ஒரு சீன்ஸ் நம்ம வந்து நினைச்சு பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைரக்டரோட கற்பனை, அதே மாதிரி அந்த கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷுவலை நம்ம கொண்டு வரணும். அதுதான் இந்த படத்துல இருக்கிற சேலஞ்சு. அதையுமே வந்து என்ன அப்படின்னா சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப அற்புதமா கொண்டு வந்திருக்காருன்னே சொல்லுவேன். இந்த கதையை பொறுத்தளவுக்கு நமக்கு சர்வைவர் த்ரில்லர் மூவி அப்படின்னாலே என்னன்னா, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வைவர் த்ரில்லர் மூவி நம்ம வேர்ல்டு படம் பாக்குறவங்க எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஒரு நிறைமாத கர்ப்பிணி தன்னை காப்பாத்திறதுக்கு எந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படிங்கிறத நம்ம சற்றும் நினைச்சு பார்க்க முடியாத அளவு கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு படம் இந்த படம். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ராஜேஷ் சினிமாஸ்ல இருந்து ஹைலி ரெக்கமெண்டட் இந்த படம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பல மூவி ரிவ்யூவுக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.